உங்க அண்ணனை மீறி போறோம், அடி வாங்கி சாக போறோம். நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அடியே பாக்கியம், உங்க அண்ணங்காரன் நினைச்சா தான் எனக்கு ரொம்ப அரட்டியா இருக்கு. ஏன் மாப்பிள்ள பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? ஒக்கால நானும் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உள்ளவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போறனால பாரு மச்சான். எந்த எதிர்ப்பா இருந்தாலும் கெடுத்துருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன பாக்கியம்? ஆஹா, 10 புள்ள பத்தாலும் பட்டுச்செலல என் பொண்டாட்டி பழிச்சு வாயை பொத்திக்கிட்டு வாயா. அம்மையா ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. வணக்கங்க. ஐயா வணக்கமுங்க. வணக்கம். இவங்க என் அக்கா, இவர் என் மச்சான். எங்க கல்யாணத்துக்கு அண்ணன் சம்மதிக்கல, அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, என் மச்சான் ஒரு படிக்காத ஆளு. அந்த ஆளுக்கு ஒரு இளவும் புரியாது, ஒண்ணுமே தெரியாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்றது தப்புங்கிறாருங்க. இந்த காலத்துல நடக்கிற வியாபாரம் அது. இப்ப என் மாப்பிள்ளை எடுத்துங்க, நல்லா படிச்சவன். லவ் பண்ணாம வேற என்ன பண்ணுவான்? அதானே ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, எங்க அண்ணன் ஒரு லூசு பையன். அந்த குண்டு மாம்பழத்துக்கு ஒரு இளவும் முடியாது. இப்ப அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டானா அக்கா தங்கச்சிக்கு தானே கட்டிக்கிட்டு அழுகணும். என் தம்பிக்கு பொண்ணு பாக்குற உரிமை எனக்கு இல்லையா என்ன? அதான் அவனுக்கு பொண்ணு கேட்டுக்கிட்டு நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் சொல்லணும். இத பாருங்க ஆறுமுகம், உங்க அக்கா உங்க அண்ணனை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா அவர் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. நீங்க நல்லவரு, படிச்சவருன்னு என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க சொல்லி உள்ள என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என்னடா அவரை போய் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க ஆறுமுகம். ஐயா வேண்டாம். சரிங்க. எல்லாம் உங்க தங்கச்சி சொல்லி கொடுத்ததுதான். நல்லா தின்னுட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி? வந்து கூட மாட கீரை ஆஞ்சு கொடுக்கறது. மலமாடா? அடியே, நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, அதனால மலமாடும். என்னடா வீட்டுல வடை பாயசம் தராங்கம்மா. நம்ம வீட்டுல செய்யுமா? பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா வெள்ளிக்கிழமை எதுவுமே என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு என்னடாச்சு? அது இல்ல மாமா, நமக்கு தான் சொந்தமா வீடு இருக்குது. பண்ணலாம எத்தனை நாள் தான் இங்க இருக்கறேன்னு கேட்டதுக்கு அடிக்க ஓடியா வேணுமா? சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறனே பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க இல்லையா பாக்கியா? மாமா சாப்பிடுங்க மாமா. வேணாம் வேணாம், நீயும் முன்னாடி என்ன மாமா சாப்பிடலையா? நான் மதியானம் கிளப்பு கடையில சாப்பிட்டேன். ஏன் மாமா? அது புதுசா சட்டம் போடுறாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி பல் வளர்க்கணுமா பின்னாடியும் பல் வளர்க்கணுமா? சரிப்பட்டு வருமா? ஏ அப்போ என்ன வெயிலு மாமா. ஐயோ என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். ஐயா வாந்தி எடுக்கிற அதுல என்ன நல்ல விஷயம்? விவரமா சொல்லு. 2 குழந்தைக்கு அப்பா ஆயிட்டீங்க, தெரியாதா? வக்கீல் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துல அப்பா ஆயிட்டா பாருங்க. கில்லாடியா நீ? சும்மா இருங்க மாமா. நான் 25 வருஷமா சும்மா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அந்த ஆளு டைனிங் டேபிளுக்கு வந்தா குளிச்சிட்டு வந்து சாப்பிட சொல்லுங்க. சேரும் சகதிமா ஒரு வேர்வை நாத்தம். ஏய், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ஏய் மீனாட்சி, நீங்க சும்மா இருங்க. என்ன வேர்வை நாத்தம்? அவரோட வேர்வை தான் இன்னைக்கு நீயும் நானும் சாப்பிடுற சாப்பாடு, உன் புருஷன் படிச்ச படிப்பு. ஐயோ, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இன்னும் என்னடி சொல்லணும்? நீ சொல்ற அந்த வேர்வை நாத்தம் தான் இந்த மண்ணோட மனம், இந்த ஊரோட மனம், இந்த வீட்டோட மனம். உங்களுக்கு எல்லாம் மனமா படுற விஷயம் எனக்கு நாத்தமா படுது. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. விஜயா, ஏன் இப்படி எல்லாரும் இன்சல்ட் பண்ணி பேசுற? நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல. சுத்தமா சாப்பிடுவாங்கன்னு சொல்றது இன்சல்ட்டா? ஏய் விஜயா, ஒண்ணு பாரு. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? தப்பு என் மேலதான். ஏதோ படிக்காதவன் கிராமத்தான், நாகரிகம் தெரியாம பசியில வந்து உட்காந்துட்டேன். அம்மணி இப்படியே பழகிட்டேன், இனிமே என்ன திருத்திக்கிறமா? நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். மாப்பிள்ள மாமா, இந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்களை என்னால சுமக்க முடியும், ஆனா அவங்க மனசையும் சேர்த்து என்னால சுமக்க முடியல. ஏன்னா மனுஷங்களை விட மனசு சுமையா இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள மனசு? அதுக்காக உங்களை இப்படி சங்கடப்படுத்துமா? என்ன விடுங்க மாமா, பாவம் மீனாட்சி சங்கடப்படவில்லை இருந்த வருத்தமா இருக்கு.
அதெல்லாம் துணி வச்சுதான் எடுக்கணும். கை சுட்டுடுச்சா? ஒண்ணு இல்ல. என்னாச்சுமா? எங்க கைய காட்டு. ஐயோ கொப்பளிச்சிருச்சே. அடியதும் பண்ணலையே. விஜயா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருக்கா? பெரியவங்களை போய் இப்படி தள்ளி விடுற. கையில எச்சு பண்றாங்க. எனக்கு எச்சுனா அருவருப்பு, அலர்ஜி. ஏமா நீ என்ன வானத்துல இந்த குதிச்சு வந்த? எச்சல் படக்கூடாதுங்கிற. அடுத்தவங்க எச்சு பட்டா நோய் வரும். அப்படின்னா நான் என்ன சீக்காளியா? இங்க யாருக்கும் எந்த நோயும் இல்ல தாயி. உன் பவுசு பக்கட்டனா என்கிட்ட வச்சுக்காத. ஒருத்தவங்க எச்சி இன்னொருத்தவங்க மேல படக்கூடாதுன்னு சொல்ல வந்த. அது பக்கட்டா? ஏய் விஜயா, நீ யார் கூட பேசுறேன்னு தெரியுதா? உன் கையில அடிபட்டுருச்சுன்னு அவங்க துடிச்சாங்களே, அவங்களே நீ காயப்படுத்துறியே. நான் யாரையும் காயப்படுத்தல. இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்னதான் காயப்படுத்துறீங்க. அப்பா, அந்த ஆறுமுகம் பொண்டாட்டி போன் பேச வந்திருக்கா. விஜயா, நீ இங்கிலீஷ்ல பேசணுமா? என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா உன் மனசு உடைஞ்சு நீ அழுவுறேன்னு மட்டும் புரியுதுமா. உன் குடும்பத்துல உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா. உன் புருஷனுக்கு பள்ளிதான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த குடும்பமே கனவு கண்டுகிட்டு இருந்த இடத்துல நீ இருக்கமா. என்னம்மா பாக்குற? நான் தான் உன் சின்ன மாமனார், ஆறுமுகத்துக்கு சித்தப்பேன். இவன் சின்னவன் சிங்கமுத்து. ஏமா நிக்கிற? உள்ளவாமா, வாமா. என்ன காலையில இருந்து உன் பொண்டாட்டியை பார்க்கவே முடியல? ரூம்ல முட்டை கிட்ட வச்சு அடக்காக்குறாள? கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, 4 பேர்கிட்ட பழக சொல்லு. யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க? போ போ போ. சித்தப்பா சித்தப்பா இங்க வாங்கல. என்ன? சித்திக்கும் அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னடா தம்பி இப்பதான் வந்து அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? கேளுங்க, தெரியும். டேய் டேய், அப்பா அப்பா சித்திக்கும் அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னம்மா? டேய் என்ன? தாயம் போட்டா விட்டுருக்கலாம். நீ இருடா. டேய், உள்ள வந்து கூட்டிட்டு போடா. பெரிய இவனா வெளியில இருந்து கூப்பிடுற? வாடா உள்ள. ஆறுமுகம், நீ நல்லா படிச்சவன், எல்லாருக்கும் பொதுவான ஆளு. உனக்கு எதுக்குடா பகை? குடும்பத்துல சண்டை இருக்கிறது சகஜம், சமாதானம் ஆவறதும் சகஜம். என் கண்ணனுக்கு அப்புறம் வாடா. ஆறுமுகம், இந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கா. எவ்வளவு பொண்ணுன்னா யார் பொறுப்பு? காலையில இருந்து பச்சை தண்ணி அன்ன ஆகாரம் கூட குடிக்கல. இது வரைக்கும் உன் வீட்டுல இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர் வந்து எட்டி கூட பார்க்கல. ஏன்னா விஜயாவை யாருக்குமே பிடிக்கல. நீதான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலையே. சின்னவனே, நீ நியாயம் படிச்சவன், நாளும் தெரிஞ்சவன். இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெரிய விஷயமாக்கிறாத. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடும். இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய். பெரியவன, பிள்ளைங்களை கூட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டு வா. வாடா விஜயா. விஜயா, வா போலாம். அருமுகம், நம்ம வீட்டு பொண்ணு அடுத்தவங்க வீட்டுக்கு, அதுவும் நம்ம பங்காளி பாய் வீட்டுக்கு போய் பகல் பூரா இருந்தா ஊரு தப்பா பேசாதா? அது அவங்களுக்கு தான் தெரியல. நீயாவது எடுத்து சொல்லலையப்பா. தப்பா நினைக்கிறது ஊரா நீங்களா? விஜயா, இவர் சொன்னதா நீ நினைச்சா அவமானம் உனக்கு மட்டும்தான். அதே இந்த ஊர் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் பா. நான் நெருப்பு,
நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ வேண்டாம். நீ வா சொல்றேன், வா. பாய் தர, பாய் தர. ஏய் விஜயா, நீ நெருப்புனா உன் புருஷன் தான் அதுல குளிர்காயணும். இப்படி அசிங்கமா நடந்துக்கிற. மரியாதையா பேசுங்க. விஜயா, நம்ம வாழ வந்தமே அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துறாத. வெளியில போற ஆம்பளைக்கு மரியாதையே வீட்டுல இருக்கிற பொண்ணுதான். புருஷனை விட்டு அடுத்தவங்க கூட அலையறியே, நீ எல்லாம் படிச்ச பொண்ணா? பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு, பாய் விரிச்சது ஒருத்தனுக்கு, நீ 10 வருஷம் போறியா? அண்ணே, எதுக்கு இப்ப அவளை அடிக்கிற? அவர் எப்படி சொல்வாரு? நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்டவளாக்கணும்னு நினைச்சாரு. உங்களை பார்த்ததும் கையும் ஓடல, காலு ஓடல. உனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? வள்ளியை நான் கட்டிக்கல, அதனால நான் இவ கூட வாழக்கூடாது. அதான உன் திட்டம்? உன் கூட பிறந்ததுக்கு சத்தியமா நான் வைக்கப்படுறேன். சின்னவன, நீ ஏன் முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிற? உனக்கு பிடிக்கலனா பங்க பிரிச்சுட்டு தனியா வந்துட வேண்டியதானே? டேய் ஆறுமுகம், நம்ம குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷன் வேண்டாம். அப்படி எவனாவது வந்தா நடக்கிறதே வேற. வா. ஏய் நில்ற. உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கலாம். உன்னை ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்ச தெரியுமா? நமக்கும் உன் சித்தப்பனுக்கும் தீராத வழக்கு இருக்குடா. தன்னோட நிலத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு அதுல சந்தோஷம் பார்த்தவரடா நம்ம அப்பன். ஆனா அப்பன் கொடுத்த நிலத்தை மக்களுக்கே தெரியாம தனக்குன்னு வச்சுக்கிட்டான்டா உன் சித்தப்பன். வந்தது போச்சுன்னு நினைப்புல தான் நிலம் தெரியாம உழுது விளைய வச்சு அறுத்து அந்த ஆளுகிட்டே கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கானே, அவன் நிலத்தை மீட்டு கொடுக்கதான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன். இத பாரு, நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பினாமில நிலம் வச்சிருக்கான். இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா? இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கிற விஷயம். நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? மக்களுக்கு சொர்ணம் வரணும், நமக்காக ஒருத்தன் போராடுறாங்கிற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீராப்பா பேசுறது வேஸ்ட். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்கட்டும், அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ பேசாம இரு. ஏண்டா படிச்சோம்? படிச்சவனா நீ? என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறினியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாணத்தை இழந்துட்டடா. இன்னைக்கு பங்காளி பையனோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு இருக்கியே, அது கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு? நீ பேசாத. நீ நேத்து வந்துவ. இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது. உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாறுதே. விஜயா, மல்லாந்து படுத்து பாரத்ல துப்புனா உன் மூஞ்சில தான் விழும். ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும்போது பொம்பளைங்க நடிப்பேச்சு. ஓடி ஓடி. எங்கம்மா? அங்கதான். எங்க போட்ட? நல்ல உள்ள போய் தேடி பாருங்க. கிடைச்சதா? வாளி கிடைச்சிருச்சு. முதல்ல இந்த இத்து போன கயிறை மாத்தணும். இதே தொல்லையா போச்சு. என்னங்க? எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவனை பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. எதுக்குங்க வம்பு? துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க. என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இவங்க தான் உள்ள கூப்பிட்டு அதான். முதல்ல நீ வெளியில போ. இதான் உங்க ஊரோட கல்ச்சரா? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு ஒரு குடும்பம். என்னாச்சு?
விஜயா இல்ல என் துண்டு. டேய் என்னடா நீங்க வரேன். டேய் டேய் என்ன இவன்? பாத்தீங்களா உங்க பொண்டாட்டிய? என்ன கட்டின புருஷன் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா. டேய் என்ன பைத்தியக்காரத்தனமா? ஹலோ, என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க. எல்லாம் போயிடுச்சு. என்ன சொல்ற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணும் இல்ல அவன் உயிரோட இருக்கணும்? வேணாங்க, நான் கெட்டு போனதுனாலதான் நீங்க அவனை வெட்டிட்டீங்கன்னு ஒரு புற பேசுங்க. வேணாங்க, சித்தப்பா, அண்ணனுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. பேசி முடிச்சலாமா? அவன் தேடுற மாதிரி பொண்ணு கிடைக்கணுமாடா? என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுண்ணே. சல்லடை போட்டு சலிச்சு கொண்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு பொண்ணு விதவையா இருக்கணுமா? விதவை மட்டும் இல்லடா, 2 பொம்பளை பசங்களும் கூட இருக்கணும். சும்மா பைத்திய மாதிரி பேசாதானே, அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்ச. நான் இழந்த கௌரவம் அப்பதான்டா திரும்ப வரும். நீ சொல்ற மாதிரி பொண்ணு எவனையாவது வெட்டினா தான் கிடைக்கும். வெட்டினா தான் அந்த பொண்ணு கிடைப்பான்னா வெட்டிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.